Hi friends, welcome to Mek'skitchen. இந்த வீடியோவில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலை மாவு 1 கப். எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுத்துக்கோமோ அதுக்கு 1/4 கப் வந்து அரிசி மாவு, உப்பு வந்து தேவையான அளவு யூஸ் பண்ண போகிறோம், மஞ்சத்தூளும் பெருங்காயம், ஓமம் 1 ஸ்பூன் வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அது அப்படியே இருக்குது. சாதாரணமாக நார்மல் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஓமத்தை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஓமோடு சேர்த்து அதை ப்ரெஸ் பண்ண வராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, இந்த 1/4 கப் வந்து அரிசி மாவு, உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சின்ன ஸ்பூன். அதே மாதிரி பெருங்காயமும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முதல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓமம் வந்து அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அதை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் டேரெக்டாக சேர்த்தா நீங்கள் வந்து முறுக்கு வந்து பிழிகிறதுல வைக்கும்போது வராது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா ஓமப்பொடி வந்து சின்ன சின்ன ஹோல் உள்ள அந்த அச்சில் தான் நம்ம வந்து பிழிவோம் இல்லையா, அப்போ அது வந்து ஸ்ட்ரக் ஆகும், வராது. அதனால் நான் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த பதம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த முறுக்கு பிழிகிறோம்ல, அதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் உள்ள அச்சு எடுத்துருக்கேன். இப்போது நான் 1 ஸ்பூன் ஆயில் வந்து இதுக்குள்ளே வந்து சைட்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அதை நம்ம பிழியும் போது ஈஸியாக வரும். இப்போ இந்த மாவு வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இந்த எண்ணெயில் நான் டேரெக்டாகவே அப்படியே வந்து இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எண்ணெயோட சூடு வந்து நம்ம கையில் வந்து அப்படியே படும், ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் பார்த்து வந்து பிழிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இப்போ எடுத்துடுறேன். இதை அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற மாவில் நான் திரும்ப இதே மாதிரி வந்து செஞ்சுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணும்போது. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையும் எடுத்துடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து இப்போ உடச்சி விட போகிறேன். ஓமப்பொடி மாதிரி சின்ன சின்னதாக வந்து உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரை பண்ண அந்த கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே நான் இந்த ஓமப்பொடி வந்து செஞ்சுட்டேன். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.